Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, Pastor. மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். Praise the Lord, Pastor Andrew Nasayan. மைக் ஆன் பண்ணுங்க. Praise the Lord, Pastor. இப்ப சரி, அன்மியூட். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, நேயர்களே. ஆமென். வாருங்கள் பாஸ்டர், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. God bless you, sister. God bless you, நேயர்களே. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, தேவனுடைய வசனத்தை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை. ஆவியானவரே, உடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் கைக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அந்த வார்த்தைகளை, அந்த ஒவ்வொரு வசனங்களையும், கற்பனைகளை, கட்டளைகளை உண்மையில நாங்கள் இணைந்து என்னில் நிலைத்திருங்கள். நாங்கள் கனி கொடுத்து வாழ, உண்மை போல கனி கொடுத்து வாழ, கை கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்கள் அந்த வார்த்தையை கை கொள்ள இந்த நேரத்துல நீர் உதவி செய்யும்படியாக, குருட்டு கண்களை திறக்கும்படியாக, இயேசுவே நீர் இடப்படும்படியாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுழல் காத்தினால எடுத்துக்கொள்ளப்பட்டார். அக்னிரதம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. மகேந்திரையா, நன்றி. மகேந்திரையா மியூட் பண்ணுங்க உங்களோட இது. அவரே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. வல்லவரே நன்றி. வாக்குமாறாதவரே நன்றி. பரிசுத்தரே நன்றி. மகிமைக்குரியவரே நன்றி. மாறாதவரே உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகேந்திரன், உங்களோட மைக் ஆன் இருக்குது. மகேந்திரன், உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. வந்ததான் சிஸ்டர், அதுல சுழல் காத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். மகேந்திரன் ஐயா, பிரைஸ் தி லார்ட். மகேந்திரன் ஐயா, உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. எங்க போச்சு? எங்க போச்சு பிரதர்? அது எங்க போன தெரியல, பைபிள் இருக்கு. நான் நினைக்கிறேன் நான் இப்படிதான் நினைச்சேன், சுழல் காற்றின் மூலமா அப்படியே அக்னிக்குள்ள கொண்டு போய் வச்சு அவர் அப்படியே போயிட்டாரு பரலோகத்துக்கு. ஓகே, தொடருங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Sister, praise the Lord. நேயர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் கை கொண்டு நடக்க வேண்டும். நாங்கள் சிறிய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய வார்த்தையை நாங்கள் கருத்தாக கை கொண்டு நடக்க என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு அப்பொழுது பிரியமாக இருக்க என்னோடு இருந்து கேட்கிற மக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, அவருடைய இருதயத்தில வார்த்தைகள் பதிய நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்று ஆரம்பித்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் என்ற பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நாங்கள் இயேசுவில அன்பா இருக்கிறோம் என்றால் நாங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும்.
பாருங்கள், சிலர் சொல்லுவார்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. பாருங்கள், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனை தேவன் சொல்லுகிறார் பொய்யன் என்று சொல்லி, அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று தேவன் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து, அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பாருங்கள், பிரசங்கி சாலமோன் ஞானி சொல்லுகிறார், இறுதியாக எழுதிய புத்தகம் தான் பிரசங்கி. எல்லாம் இந்த உலகத்தில மாயை. இன்றைக்கு இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்கள் மீதும் விழுந்த கடமை அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமையாக பிரசங்கி இந்த உலகத்துல வாழ்ந்த சாலமோன் பாருங்கள், அவன் எழுதின நீதிமொழிகளை எழுதினான். இப்படியாக எழுதி இறுதியாக எழுதப்பட்ட புத்தகம் தான் பிரசங்கியாக இருக்கிறது. இந்த சாலமோன் பாருங்கள், அவன் எழுதும் பொழுது மனுஷர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த மெய்த்தேவனை அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு, இன்றைக்கு இந்த நித்திய ரேடியோவில் நீங்க சத்தியத்தை கை கொண்டு வருகிற மக்களை அவர் நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயே, நீ கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. கிறிஸ்துவில நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அவருடைய வசனங்கள் ஆரோக்கியமான வசனங்களை கை கொண்டிருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்று தருகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து பிழிந்த வேதாகம் ஒரு நற்பொருளாக இருக்கிறது. இதை எங்களுடைய ஆண்டவர் தந்த பரிசுத்த ஆவியினால நாங்கள் காத்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வல்லவரே நன்றி, தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு முன்பாக போகும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீரே எங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி நீர் போகும்படியாக உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. In the name of Jesus. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உயிருள்ளவரே, உண்மை உள்ளவரே, எனக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்க தெய்வமே உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஆவியான தேவன், எங்களுக்கு காண்கிற தேவன், எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடிந்த தேவனே உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நாங்கள் வெளிப்படுத்தின மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு 5:19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்று ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனிதருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எனப்படுவான். அவர்களுடைய தேவன் வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு பிரசைக்கு போதிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் பாருங்கள், சிலர் பரிசேயர் சதுசேயரை போல நாங்கள் வாழக்கூடாது என்று தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். நீங்கள் கேஜுக்கு போறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலிடாலும் அவைகளை தொட மாட்டார்கள். இப்படியாக பாருங்கள், எங்களுக்காக இயேசு அந்த சிலுவையில நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் புவியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு சிலுவையில மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது பாருங்கள், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கட்டளைகள் அவருக்கு இயேசு கற்றுத்தந்த சகலத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றும் இருந்தவர் நாளைக்கும் இருப்பார். இப்படியாக நாங்கள் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் அவர் எங்களோடு இருக்கிற தெய்வமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த மதங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது பாரம்பரிய காரியங்களை அவர் செய்கிறார்கள். அன்று இஸ்ரவேலையும் இப்படியான தேவர்களின் வணக்கங்கள், மத வழிபாட்டில் உள்ள வணக்கத்தை செய்கிறவர்கள் பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறார்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறார்கள். இப்படியாக பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும் மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனைகளின் படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? பாருங்கள், சிலர் இந்த மச்சம் சமைக்கிற பாத்திரம், மரக்கறி சமைக்கிற பாத்திரம், இப்படி மனித கொள்கைகளை வைத்து மதங்களில செய்வார்கள். அந்த பாத்திரங்களை தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இப்படியாக ஜாதி மத இனங்களை பார்த்து மனிதர்களை ஒதுக்குவார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரே இரத்தத்தினால பாருங்கள், எந்த நிற மனிதனாக இருந்தால் அவன் தோலின் கீழே இருக்கிற இரத்தம் தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு சிவப்பு இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்துக்காக அந்த இரத்தம் மீட்கப்பட வேண்டும். மீண்டுமாக தேவனிடத்துல தேவனால் படைக்கப்பட்ட அந்த இரத்தத்தை கொண்டிருக்கிற
மனிதன் மீண்டுமாக எந்த உலகத்தில எந்த நாட்டில வாழ்ந்தாலும் அவன் மீண்டுமாக அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில இந்த தேவனால் படைக்கப்பட்ட ஆத்துமா அந்த தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். பாருங்கள், பிசாசு ஆத்துமாவை திருடுகிறவனாக மனிதர்களுடைய மனங்களில பாவத்தை செய்ய வைத்து அவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். பிரதானமாக அவன் இறுதியாக திருடுவது மனிதர்களுடைய ஆத்துமாவை. மதங்களில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் பிசாசினால திருடப்பட்டு போய்விடும். பாருங்கள், மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. இப்படியாக பாவத்தில் வாழ்கிறவர்கள், இயேசு எனக்கு வேண்டாம் என்று வாழ்கிறவர்கள் எல்லோருடைய ஆத்துமாக்களையும் பிசாசு திருடுகிறவனாக இருக்கிறான். நாங்கள் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கொள்ள படிப்படியாக சங்கீதம் 119 அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுகிறேன். பாருங்கள், இன்றைக்கு நித்தியவள் ஜெசகம ரேடியோவில் விளச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் தேவன் உணர்வை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஒன்றான மெய்த்தவனாய் உம்மையின் நிரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். அவருடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் எங்களை பரலோகத்துல சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே மறுமையிலேயும் இயேசுவோடு வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இருதயத்தில தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பிழைக்க முடியும். பாருங்கள், நாங்கள் யோபு 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில பாருங்கள், யோபு சொல்லுகிறான். யோபு சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் கை கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். பாருங்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய அடிச்சுவடுகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் எந்த பக்கம், இடது பக்கமோ வலது பக்கமோ மதங்களின் பக்கமோ மனிதர்களின் பக்கமோ நான் சாயாமல் அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கை கொண்டே. அதனாலதான் பாருங்கள், அப்படி கை கொண்டது நிமித்தம் அவனுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமை இரட்டத்தடியாக ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் அன்றையம் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. அவனுடைய வார்த்தையை நாங்கள் கை கொள்ளும் பொழுது அதனால பலன் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இப்படியாக இறுதியாக இந்த ஜீவனுக்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன், அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கும் பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிறகடித்து பறப்பார்கள். இப்படியாக பலனை தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கத்துல பாவத்துல மனம் திரும்பாமல் வாழுகிற மக்கள், எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு பாவம்தான் வேண்டும், சாபம்தான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகிறவர்கள், தேவன் இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனிதனும் துன்மார்க்கத்துல வாழுகிறது தேவனுக்கு பிரியமில்லை. அந்த துன்மார்க்கர் மனம் திரும்பி வருவதான் எங்களுடைய தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைகளை அவன் கருத்தாக கைகொண்டு நடந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும்
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் தேவனுக்கு 100% அவன் இந்த கை கொண்டு நடந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப்படி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் சந்ததியாக என்று நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக எங்களை மாற்றி இருக்கிறார். கலாத்தியர் 3:14 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய எங்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாகவும் இப்படியாக பாருங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இப்படியாக அதை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு கற்று தருகிறார். நாங்கள் யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். பாருங்கள், வசனத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, இந்த வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாக கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு வியாதிகளில் எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நாங்கள் யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்த ஆயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். பாருங்கள், அவர் பூமி எல்லாம் எங்களுடைய தேவனுடையது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள, அதனாலதான் அவரை நாங்கள் உறுதியாக பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாம் அந்த தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் அவர் என்ற வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது அவர் எங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குற தேவனாக இருக்கிறார். இப்படியான நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். பாருங்கள், இது ஒரு வார்னிங், எச்சரிக்கையா இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் அவருடைய நியமங்களை மீறி நடந்தால் அவர் ஒரு பாதிக்கிற தேவனாக, அது உடனடியாக பாதிக்கப்பட்டால் அது கோபாக்கினை நாளில் அன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள் இயேசு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார், வந்து விடும்படியாக அந்த ஒன்றான மெய்தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும்படியாக எல்லா மதங்களில பாவங்களில வாழுகிற மக்கள் எல்லாரையும் அந்த தேவன் அழைக்கிறார். நீங்கள் வராத பட்சத்துல எனக்கு இயேசு வேண்டாம் என்று வாழ்ந்தீர்களாக இருந்தால் அவர் பாருங்கள், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் என்று அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். துன்மார்க்கத்துல வாழுகிறவர்களை பாருங்கள். துன்மார்க்கத்துல நீங்க தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், துன்மார்க்கத்துல நீங்கள் இயேசு அறைய முன்பாக வாழ்ந்திருக்கலாம். அப்படியான பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. தொடர்ந்து எனக்கு இயேசு வேண்டாம் என்று தொடர்ந்து பாவத்துல துன்மார்க்கத்துல வாழுவீர்களாக இருந்தால் பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் 18:21 துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தை நீதியையும் செய்வானாகில் அவன் பிழைப்பான். பாருங்கள், அவரிடத்துல திரும்பி வரும்பொழுது ஒரு துன்மார்க்கனை கூட அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஜபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறியவாருமையா. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லுண்ணா பெருமூச்சோடு ஜபித்திடவாருமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மறுரூபமலைக்கு அழைத்து செல்லும். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும். இயேசு ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில, உம்முடைய பரிசுத்தத்தில எங்களை அனலாக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து உடைய பரிசுத்த ஆவினால, அன்பின் ஆவினால எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நீர் கொண்டும்போது அதிக நிச்சயமல்வா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஏதாவது குறைகள் பாவங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் மன்னித்து உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எங்களை மன்னிக்கிற தெய்வம் அல்லவா நீர், எங்களுடைய குறைகளை எடுத்து போடுகிற தெய்வம் அல்லவா நீர். உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் கழுவி விடுகிற தெய்வம் அல்லவா நீர். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய உயிருள்ள அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில சிந்திய அந்த இரத்தத்தினால இந்த நேரத்தில் கழுவி விடும்படியாக, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க, உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளின் படி நடந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்.
இப்பொழுதே நிரப்பும். கணக்கால் அளவு போதாது இயேசுவே, முழங்கால் அளவு எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும். நன்றியோடு எங்களை நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்திற்காக. உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய சந்தோஷம் எங்களோடு வருவதாக. உம்முடைய இச்சையடக்க எங்களோடு வருவதாக. சந்தோஷம், நீடிய பொறுமை, அப்படியாக 9 கனிகளும் நாங்கள் கனி கொடுத்து வாழ 9 வரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்மை போல உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க கிருபை செய்வீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்க எங்களுக்கு உம்முடைய பலத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கு கொடுத்து அவர்களை உம்முடைய வழியில இழுத்துக் கொள்வீராக. துதிக மகிமை ஒன்றான மெத்தவராய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.